அனைவருக்கும் டிவைன் ஹெலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்குறது முத்திரையினுடைய ரகசியங்களும் முத்திரையினுடைய பயன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். அண்டத்தையும் பிண்டத்தையும் ஆகாயத்தையும் மனிதனையும் இணைக்கக்கூடிய சக்தி முத்திரைகளுக்கு இருக்கிறது. இந்த முத்திரைகளின் பிரபஞ்ச சக்தியும் மனிதனின் மனோசக்தியும் ஒருங்கிணைந்து செயல்படுகிறது. கிறிஸ்துவ மதத்தில் இந்த முத்திரைகள் பிரார்த்தனையின் போது மத குருமார்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். மேலும் பலவிதமான நிலையில் உடலை நிறுத்தி முத்திரைகளை பயன்படுத்தி பல தேவதைகளையும் திருப்தி செய்து பலனடைய செய்து வருகிறார்கள். இறை வழிபாட்டின் போது கோயில்களிலும் வீட்டிலும் இரு கைகளை கூப்பி நமஸ்காரம் செய்வது, இரு கைகளையும் சிரசுக்கு மேல் தூக்கி வணங்குவது, தரையில் படுத்து சர்வ அங்கங்களையும் பூமியில் படுக்கும்படி சர்வாங்கசனமாக கைகளை முன்னுக்கு நீட்டி கூப்பி வணங்குவது, கன்னத்தை தட்டிக்கொள்வது, சிரசில் கொட்டிக்கொள்வது போன்றவை எல்லாமே முத்திரைகள் தான். பிரார்த்தனை செய்பவர்கள் கைகளின் முத்திரைகளை போடுவதால் பல சூட்சமமான சக்தி தங்களுக்கு கிடைப்பதாக அதை அடைந்தவர்கள் கூறியிருக்கிறார்கள். மேலும் நாட்டிய கலையில் முகபாவங்களும் கண்களால் உடலை பலவிதமான தோற்றங்களில் அசைவுகளை கொடுத்து முத்திரைகளை பாட்டுக்கேற்றவாறு செய்து நடன அசைவுகளை காட்டுகிறார்கள். முக்கியமாக பிரம்மா உற்பத்திரிகா, விஷ்ணு காப்பாற்றுபவர் என்றும் ருத்ரர் அளிப்பவருடைய முத்திரைகளும் இருக்கிறது. வார்த்தைகளால் வெளிப்படுவதை முத்திரைகளாக காட்டி அதன் விளக்கங்களை நடனத்தின் முத்திரைகளாக காட்ட முடியும். மேலும் முத்திரைகளை பயன்படுத்தி பலவித நோய்களை குணப்படுத்த முடியும். சுவாசத்தில் ஏற்படும் ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள், இரத்த ஓட்டம் சம்பந்தமான பிரச்சனைகள், வாயு கோளாறுகள், சோர்வு, மன அமைதியின்மை ஆகிய பிரச்சனைகளை போக்க உபயோகிக்கலாம். நாம் விரும்பிய பலன்களை அடைந்ததும் முத்திரையை நிறுத்திவிட வேண்டும். பிரச்சனையை அனுசரித்து 3 முதல் 30 நிமிடங்கள் வரை முத்திரைகளை பயன்படுத்தலாம். இப்படி பழக பழக கைவிரல்கள் உணர்வுடன் எப்பொழுதும் இருக்கும் நிலை வந்துவிடும். ஆகவே எவ்வளவு அதிகமாக பயிற்சி செய்கிறோமோ அவ்வளவு விரைவில் விரல்களின் உணர்ச்சிகள் உணரலாம். முத்திரைகளை செய்து பழகி வர ஆரம்பத்தால் அதை உணர சில நாட்கள் ஆகும். உடலில் ஒரு மிதமான உஷ்ணம் ஏற்படுவதை உணர முடியும். மன அமைதி கிட்டும். மனம் உற்சாகமாக இருப்பதை உணரலாம். ஆரம்பத்தில் சில பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படலாம். அவைகளை பற்றி கவலைப்படாமல் நிதானமாகவும் அமைதியாகவும் செயல்பட்டால் வெற்றி அடைவது உறுதி. மனத்திரையில் உணர்தல் மற்றும் உறுதியாக கட்டளை ஆவிட்டால் முத்திரைகளின் பல மடங்கு அதிகரிக்கும். முத்திரைகளை பயிலும்போது உங்கள் கைகள் உடலில் இருந்து 1 அங்குல இடைவெளியில் இருக்க வேண்டும். சுவாசத்தை அதிகமாக உள்ளே இழுத்து அதை வெளியே விடும் பொழுது பிராணவாயு அதிகமாக நம்ம உடம்பில் சேரும். முத்திரைகள் பயிற்சி செய்யும் முன்பு நிறைய சுவாசத்தை உள்ளே இழுத்து அதிகமாக அழுத்தம் கொடுத்து சுவாசத்தை வெளியேற்றும் பயிற்சியை 5 நிமிடங்கள் செய்ய வேண்டும். சுவாசத்தை உள்ளே இழுத்து பின்பு சில வினாடிகள் நிறுத்தியும், அதே போல் சுவாசத்தை வெளியேற்றி பிறகு பல வினாடிகள் வெளியே சுவாசத்தை நிறுத்தியும் பழக வேண்டும். இதனால் உள்ளே சக்தி அதிகம் கிடைக்கிறது. ஒவ்வொரு சுவாசத்திலும் சக்தி அதிகரிக்கும். நீங்கள் அமைதியாக இருக்க முத்திரையை பயிற்சி செய்யலாம். நீங்கள் உடலை உற்சாகமாக பரிசுத்தப்படுத்தி சுவாசத்தை வேகமாகவும் அழுத்தமாகவும் உள்ளேயும் வெளியேயும் இழுத்துவிட வேண்டும். சுவாசமானது அமைதியாகவும் மெதுவாகவும் ஆழமாகவும் உள்ளே வெளியே போய் வர ஆரம்பிக்குமானால் நீங்கள் ஒரு சுகமான நிலையில் இருப்பதை உணர்வீர்கள். முத்திரை பயிற்சி செய்ய ஆரம்பிக்கும் காலத்தில் சுவாசத்தை மிக பலமாக வெளியேற்றுவதும் உள்ளே இழுப்பதும் பயிற்சி செய்யலாம். இதன் பின்பு சுவாசமானது ஆழமாகவும் நிதானமாகவும் சில நிமிடங்கள் உள்ளே வெளியே போய் வர ஆரம்பித்துவிடும். இந்த நிலையில் நீங்கள் இரு கைகளையும் ஒன்றுடன் ஒன்று சேர்த்து லேசாக அழுத்தவும். 2 சுவாசத்தை உள்ளே இழுக்கும்போது இரு கைகளையும் அழுத்தவும். சுவாசத்தை வெளியே விடும்போது கைகளின் அதிக அழுத்தத்தை கொடுக்கவும். 3 உள்ளே சுவாசத்தை இழுக்கும் போது இரு கைகளையும் நன்றாக அழுத்த வேண்டும். சுவாசத்தை வெளியேற்றும் பொழுது கைகளை அழுத்துவதை குறைக்க வேண்டும். முதல் நிலை, இந்த பயிற்சியின் போது சுவாசத்தை இழுத்துவிட்டு வெளியேற்றும் போது மனதில் தைரியம், வேண்டாத கெட்ட பழக்கங்களிலிருந்து விடுதலை போன்ற நிறைய பலன்கள் கிடைக்கும். இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த முத்திரைகள் நீங்களும் பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.